அன்பு சகோதர சகோதரிகளே கவனிங்க. நாளிலே எலியா சாரிபாத் விதவையின் இடத்துல, அம்மா, முதலில் சுடுகிற அப்பத்தை எனக்கு கொண்டு வந்து கொடு என்று சொன்னபோது அந்த விதவையினுடைய ரியாக்ஷன் என்ன தெரியுங்களா? சரியா என்று கீழ்ப்படிந்தாள். ஏழ்மையிலே, கஷ்டத்திலே, தன்னிடம் எதுவுமே இல்லாத வேளையிலே அவள் கீழ்ப்படிந்தாள். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் கீழ்ப்படிந்து ஜார்ஜ் முல்லர் அவருடைய வீட்டுக்கு சென்றபோது ஜார்ஜ் முல்லர் ஆச்சரியப்பட்டார். என்ன விஷயம் சார்ல்ஸ், இவ்வளவு தூரம் உங்களை சந்திக்க சொல்லி தேவன் சொன்னார். எதுக்காக? 30 பவுண்ட்ஸ் என்னிடத்தில் இருக்கிறது, அந்த 30 பவுண்ட்ஸை உங்களுக்கு தர சொன்னார். அப்பொழுது ஜார்ஜ் முல்லர் சொன்னார், நீங்க கதவு தட்டும் போது நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? ஆண்டவரே, இந்த அனாதை குழந்தைகளுக்கு அடுத்த வேளைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அட்லீஸ்ட் 30 பவுண்டாவது எனக்கு வேணும் ஆண்டவரே என்று நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன் சார்ல்ஸ். நான் அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நீங்க வந்து இந்த பக்கம் கதவை தட்டுறீங்க. தேவன் எவ்வளவு நல்லவர் சார்ல்ஸ், அவர் எவ்வளவு நம்பிக்கைக்குரிய தேவனாயிருக்கிறார். என்னுடைய விண்ணப்பங்களுக்கு பதிலாக தேவன் உங்களை அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த 30 பவுண்ட்ஸை ஜார்ஜ் முல்லர் கரங்களிலே கொடுத்து அங்கிருந்து சார்ல்ஸ் புறப்பட்ட போது, ஜார்ஜ் முல்லரோட ஜெபத்தை கேட்டீங்களே, அவருக்கு தேவையான 30 பவுண்ட் கொடுத்துட்டீங்களே. ஜார்ஜ் முல்லர் தேவன் எவ்வளவு நம்பிக்கைக்குரியவராயிருக்கிறார், நான் கேட்ட 30 பவுண்ட்ஸை தேவன் தந்து விட்டார் என்று எவ்வளவோ சந்தோஷமா கைதட்டினார் இல்ல? என்னோட விஷயம் என்னாச்சு ஆண்டவரே? என்னோட விஷயத்துக்கு என்ன பண்ண போறீங்க? இருந்ததை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டேன். நீங்க கொடுக்க சொன்னீங்க, ஆக்ஷன் கொண்டு வந்து கொடுத்துட்டேன். ரியாக்ஷன், ரிசல்ட் என்ன ஆண்டவரே? இந்த ஒரு கலக்கத்தோடு கூட லண்டன் பட்டணத்துக்கு வந்து சேர்ந்து விட்டார். தன்னுடைய வீட்டு கதவை திறக்கலாம் என்று கதவை திறந்து பார்த்த வேளையில அந்த கதவின் அருகே ஒரு கவர் இருந்தது. அந்த கவரை எடுத்து வேக வேகமா பிரிச்சு பார்த்தா உள்ளுக்குள்ள 300 பவுண்ட்ஸ் அந்த கவருக்குள்ள இருந்தது. ரிசல்ட்டுங்க. எவ்வளவு அற்புதம் கவனிங்க. தேவனுக்கு கொடுக்கிற விஷயத்துல அநேக சந்தர்ப்பங்கள்ல நாம கொஞ்சம் பேக் அடிச்சிடுறோம். எப்படிங்க கொடுக்க முடியும் இந்த ஏழ்மையில? எப்படிங்க கொடுக்க முடியும் இந்த பஞ்சத்துல? எப்படிங்க கொடுக்க முடியும் இந்த கஷ்டத்துல? சகோதர சகோதரிகளே, தயவு செஞ்சு கவனிக்கணும். அது உண்மை என்றால் அன்று அந்த ஏழை விதவை தாய் எப்படி கொடுக்க முடியும்? தன்னுடைய அவ்வளவு ஏழ்மையில மாவை பிசைந்து கொண்டிருக்கிறாங்க. பக்கத்திலே பையன் உட்கார்ந்துருக்கிறான். எனக்காகத்தான் அம்மா மாவு பிசைறாங்க, எனக்காகத்தான் அம்மா மாவு பிசைறாங்க. நேர்த்தி அதை பிசைந்து எடுத்து ஒரு அப்பத்தை சுடுறாங்க. கல்லில் வச்சு இருந்த எண்ணெயை வச்சு தொடச்சு அது கூட ஒரு நல்ல ஸ்மெல்லு கிடைச்சது. அப்படி அந்த ஸ்மெல் வந்தபோது அந்த ஸ்மெல், அந்த வாசனை அனுபவிச்ச அந்த விதவை தாயின் மகனுடைய நாக்கில் அப்படியே எச்சில் ஊற ஆரம்பிக்குது. ரெடி ஆயிடுச்சு, எனக்காகத்தான் ரெடி ஆயிடுச்சு. சாதாரணமா பிள்ளைங்களை பார்த்தோம்னா, மம்மி ஏதாவது பலகாரம், லட்டு அல்லது ஜிலேபி இந்த மாதிரி ஏதாவது பதார்த்தங்களை செய்யும்போது பக்கத்திலேயே உட்காந்து நாக்கு ஊறிக்கிட்டு அப்படியே எச்சில் ஒழுக பார்த்துக்கிட்டே இருப்போம். எனக்காக அப்படின்னு ஃபர்ஸ்ட் வெளியே எடுத்தா சூடாறுதோ இல்லையோ கையை நீட்டிடுவோம்ல. ஆனா நேர்த்தியா ஒரு அப்பத்தை சுட்டு இந்த பஞ்ச காலத்துல அது 3 வேளையும் சாப்பிடுகிறதற்கு ஏதுவான நாட்கள் அல்ல. 2 வேளையாவது வயிறார உண்கிற நாட்களும் அல்ல. 2 வேளையை ஒதுக்கி 1 வேளை மாத்திரம் சாப்பிடுகிற நாள். அப்படிப்பட்ட நாளில பசியோடு இருக்கிற அந்த பையன் அம்மா நேர்த்தி அப்பத்தை சுடும் வேளையில தன் கையை நீட்டுகிறான். அப்ப அம்மா சொல்றாங்க, மகனே, இந்த அப்பம் உனக்கு இல்லையா? என்னம்மா சொல்றீங்க? இவ்வளவு நேரம் பசியோட காத்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு இல்லைன்னு சொல்றீங்க? அது அங்க உட்கார்ந்து இருக்காரு பாரு, அந்த ஊழியக்காரருக்கு இதை கொடுக்கணுயா. ஒருவேளை நம்ம பிள்ளைங்களா இருந்தா அந்த ஊழியக்காரன் பக்கம் திரும்பி, நல்ல நேரத்துக்கு வரேங்கய்யா எங்க வீட்டுக்கு. அது என்னம்மா, பசியோட இருக்கிற நம்ம வீட்டுக்கு அதுவும் இந்த நேரத்துக்கு இந்த ஊழியக்காரர் எதுக்கு வராரு? அந்த ஊழியக்காரர் கொடுக்கும்போது நமக்கு என்னம்மா இங்க மிஞ்சும்? தயவு செஞ்சு கவனிக்கணும் அன்பு சகோதர சகோதரிகளே. பொருளாதார ரீதியா கஷ்டத்துல இருக்கும்போது, பசி பட்டினியோட இருக்கிற போது, பொருளாதார ரீதியா ரொம்ப சிக்கல்ல தவிக்கும் போது தயவு செஞ்சு கவனிங்க. தேவனுக்கு கொடுக்கிறதற்கான வாய்ப்பு ஏதாவது உனக்கு இருக்குன்னா அவருடைய ஊழியத்திற்கும் ஊழியக்காரர்களுக்கும் கொடுக்கிற வாய்ப்புத்தான் அது. அதை புரிந்து கொள்ள முடியாமல் நிறைய பேர் இந்த இடத்துலதான் பின்வாங்கி போயிடுவாங்க. ஐயா, இது உனக்காக இல்ல மகனே, இதை எடுத்துக்கிட்டு போய் அந்த ஊழியக்காரருக்கு கொடு. எடுத்துட்டு போய் ஊழியக்காரன் கையில கொடுக்கிறான். ஆக்சுவலா தான் சாப்பிட வேண்டியது அந்த ஊழியக்காரர் கையில கொடுத்தான். எலியா அந்த ஊருக்கு வந்தது அவங்க கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கரைக்கிறதுக்காக இல்லைங்க, அவர்களுக்கு இருக்கிற இல்லாமையை நிரப்புவதற்காக வந்திருக்கிறான். அந்த அப்பத்தை சுட்டெடுத்தாள், ஊழியக்காரனுக்கு கொடுத்தாள், திரும்ப மாவு எடுக்கிறாள், மாவு வருகிறது. அதில் அப்பம் செய்கிறாள், பிள்ளைக்கு கொடுக்கிறாள், திரும்ப மாவு எடுக்கிறாள், மாவு வருகிறது. இன்னொரு அப்பம் சுட்டு மகனுக்கு கொடுக்கிறாள், மறுபடியும் மாவு எடுக்கிறாள், மாவு வருகிறது.
எண்ணெயை ஊற்றுகிறாள், திரும்பவும் எண்ணெய் இருக்கிறது. இது என்னது? மாவு எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கே, எண்ணெயை ஊத்த ஊத்த வந்துகிட்டே இருக்கே. அப்படியே ஊழியக்காரனை பாக்குறான், இங்க எதுவும் குறையவே இல்லை. அந்த பஞ்சகாலம் முழுவதிலும் தேசம் முழுக்க பஞ்சம், தேசம் முழுக்க வயிறு காலியாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்த ஏழை விதவை தாயின் குடும்பம் மட்டும் வயிறார போஜனம் செய்து கொண்டே இருந்தது. தேவன் அழைத்த போது உடனே கீழ்ப்படிந்தான். பேதுரு பெரிய ஊழியக்காரனாக மாறினான். உனக்குள் ஒரு குறை இருக்கிறது, அந்த குறைவை நீ சரி செய்து கொள் என்று சொன்னபோது ரியாக்ஷன் என்ன? அதற்கு கீழ்ப்படியாமல் அந்த இடத்தை விட்டு போய்விட்டான். ரிசல்ட் என்ன? நரகத்துக்கு போனான். நமக்கு முன் அநேக விதமான பிரச்சனைகள் இருக்கலாம், பொருளாதார சிக்கல்கள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த கஷ்டங்களுக்கு, அந்த பிரச்சனைகளுக்கு, பொருளாதார பிரச்சனைகளுக்கு, அவமானங்களுக்கு நாம் எவ்விதத்திலே ரியாக்ட் பண்ணுகிறோமோ அதன் மீதுதான் நம்முடைய எதிர்காலம், அதன் மீதுதான் நம்முடைய நடத்தை, அதன் மீதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாம் சார்ந்திருக்கிறது. பஞ்சத்திலும் கூட செழிப்பை நம்மால் காண முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டும். என் தேவனுக்குத்தான் முதன்மையான இடத்தை நான் தருவேன், இதில் பின்னிட்டு போகவே மாட்டேன் என்று இன்று தேவன் என்னோடுதான் பேசியிருக்கிறார் என்று நம்புவோர் கரங்களை உயர்த்தி காண்பியுங்கள். பரிசுத்தமுள்ள பிதாவே, தெளிவாய் திட்டவட்டமாய் எங்களோடு பேசியிருக்கிறீர். விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகளை விருட்சமாக்க பண்ணி எவ்விதத்திலே ஆண்டவரே பேதுரு நிர்வா என்று அழைத்த போது உடனே கீழ்ப்படிந்தானோ, அற்புத ஆச்சரியங்களை அவனால் பார்க்க முடிந்ததோ, தண்ணீரின் மீது கூட நடக்க முடிந்ததா? தாமதித்தால் ஒருவேளை இன்னைக்கு இல்ல, நாளைக்கு பார்க்கலாம், 1 வீக் கழிச்சு பார்க்கலாம் என்று அவன் நினைத்திருப்பான் என்றால் அவனால் அற்புதத்தை பார்த்திருக்கவே முடியாது. ஐயோ, அநேகம் தரம் உம்முடைய அழைப்பை ஏற்க நாங்கள் தாமதித்து விட்டோம். நீர் சொன்னதை செய்வதிலே தாமதித்து விட்டோம். அற்புதங்களை அனுபவிக்க முடியாமல் போய்விட்டோம். மன்னிங்க ஆண்டவரே, உன்னில் குறைவு இருக்கிறது, அந்த குறைவை சரி செய்து கொள் என்று நீர் கண்டித்த போதோ தாமதித்தோம். அதன் விளைவாக துக்கத்தோடு, வேதனையோடு, கவலையோடு, சஞ்சலத்தோடு நாங்கள் அநேக நாட்களை கடந்து வந்திருக்கிறோம். மன்னிங்க ராஜா. எந்த தவறுகளை சரி செய்து கொள்ள சொல்லுகிறீரோ, இந்த பாவங்களை எல்லாம் விட்டு விலகச் சொல்லுகிறீரோ, அவற்றை விட்டு விலகுகிற மனசு எங்களுக்கு அருளுங்கப்பா. ஆக்ஷனுக்கான எங்கள் ரியாக்ஷன் சரியாக இருக்கும் என்றால் ரிசல்ட் அற்புதமாக இருக்கும் என்ற சத்தியத்தை உணர்ந்து கொண்டோம். இந்நாளிலும் நாங்கள் எல்லோருமே கூட இந்த உம்முடைய வார்த்தைகளை அங்கீகரித்து, ஆண்டவரே உம்முடைய சித்தம் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும், நாங்கள் உமக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு அருள வேண்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த சுருக்கமான தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதகரமாக இருந்திருக்கும் என்றால் ஒரு 10 பேருக்கு ஷேர் செய்யுங்கள். அதேபோல லைக் பண்ணுங்கள். கூடவே ஒரு நேர்த்தியான கமெண்ட்டும் போடுங்கள். சோசியல் மீடியா மூலமாக எத்தனையோ பேருக்கு இந்த அற்புதமான செய்தியை ஷேர் பண்ணுகிற வாய்ப்பு இருக்கிறது என்பதால் நீங்கள் தொடர்ந்து அதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். மறுபடியும் நாளை தேவனுக்கு சித்தமானால் சந்திக்கலாம். விடைபெறுகிறேன். நன்றி.